ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இருக்கிற ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பண்ணேன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம். இந்த ஊருக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் எப்போ வரும்னா நமக்கு முன்னாடியே ஒரு 15 days 20 daysக்கு முன்னாடியே வந்துருங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் எப்போ வருதோ அப்படி தாங்க நாங்கள் எப்பயுமே இங்கே செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதே மாதிரி தாங்க செலிப்ரேஷன் பண்ணுவேன். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உள்ளே எப்பயும் போல் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா தீபம்லாம் ஏற்றி வச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே என்னென்னா சுற்றி நிறைய செடிங்கள்லாம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டு மேலெல்லாம் ஃபுல்லாக என்னால் தீபம் வைக்க முடியாதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய செடிங்க இருக்குது. ஸோ எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தாங்க வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் அவங்களோட செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னென்னா நாங்கள் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு கொஞ்சம் மீதி இருந்ததுங்க. ஸோ அதை தாங்க அவங்க வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து வெடிக்கிறதால அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டின்னருக்கு என்ன சமைச்சேன்னா வெண்பொங்கல் தாங்க செஞ்சேன். அது ரெசிப்பியாக போட்டிருக்கேன். அதுவும் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக வருங்க. ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நானும் பார்த்தீங்கன்னா பசங்களும் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் பட்டாசெல்லாம் வெடித்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. என்னென்னா ரித்திக் இப்போ தாங்க அவனுக்கு விவரம் தெரிஞ்சு பட்டாசெல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு பக்கம் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க சொல்லி கொடுக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால தாங்க நான் கூடயே இருந்தேன். இதுக்கப்புறம் தான் போய் நான் சமைக்கணும். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி வெண்பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க. பச்சை அரிசியும் பாசிப்பருப்பும் நான் ஊற வைக்க போகிறேன். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா இருக்கும். ஸோ நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அரிசியும் பாசிப்பருப்பையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ ஊற வைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சது. ஸோ இங்கே பாருங்கள், இதை பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே ஊற வச்சுட்டா அந்த ஸ்மெல் அந்த அரிசியோட ஸ்மெல்லு அப்படியே அந்த அரிசியில் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சமைக்க வந்துட்டேன் நான். இப்போ ஒலை வச்சது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிட்ட பின்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேங்க. பாசிப்பருப்பு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்துட்ட பின்னாடி தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். ஏன்னா பாசிப்பருப்பு வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால் தண்ணி நல்லா காஞ்சிட்ட பின்னாடி நான் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா வேகட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் ஆல்ரெடி மத்தியானமே சாம்பார் வச்சுட்டேங்க. காயெல்லாம் போட்டு சாம்பார் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ அரிசியை சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ ஒரு அளவுக்கு நல்லா வெந்துட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். அரிசி போட்டோன்னே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் மஞ்சாத்தூள் கூட சேர்ப்பாங்க. நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க செய்வேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை பார்த்திங்கன்னா இப்போ தாங்க கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்பு தாங்க போடணும். தாளிப்புக்கு என்னென்ன போடணும்னா இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து எப்பயுமே எப்படி செய்வேன்னா, பசங்க வந்து மிளகு வந்து கொஞ்சம் சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு மிளகை வந்து நான் கம்மியாக போட்டுப்பேன். ஸோ உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மிளகு வந்து சாப்பிட்றது ரொம்ப ஈஸினா நீங்கள் வந்து மிளகும் சீரகமும் சரிசமமாக எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் அதிகமாக போடுவேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் போட்டிருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணது கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் இருந்தால் போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போடலை, வெறும் இஞ்சி மட்டும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தழை, அப்புறம் நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா பொங்கலை எடுத்து நம்ம கொட்டி அப்படியே மூடி வச்சுருந்தோங்க. ஸோ இந்த பாருங்கள் வீடியோவை. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டக்குன்னு மூடி வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் அடிக்கடிக்கு செய்வாங்க. எப்போல்லாம் வந்து சாம்பார் செய்கிறாங்களோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. ஸோ எங்கள் அம்மா செய்கிற பொங்கல் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எப்பயுமே பொங்கல் வந்து செஞ்ச உடனே சூடாக போட்டு சாப்பிட்ணுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நாங்கள் இப்போ சாப்பிட தான் போகிறோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.